வணக்கம் சார். என் பேர் நக்கீரன். வேலூர்ல பூக்கடை வச்சிருக்கிறோம். விவசாயம் தான் பண்றோம். அன்னைக்கு நான் காலையில ஒரு நிலத்துல இருந்து பூ வாங்கிட்டு வண்டியில போகும்போது, கார்ல வந்து என்னை இடிச்சுட்டாங்க. என்னை இடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நினைவே இல்ல. என் பையன் எடுத்துன்னு வந்து இங்க தினேஷ் சார்ன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. எனக்கு நான் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பெரிய டாக்டரு. ஆர்த்தோல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. அங்கிருந்து வந்து நைட்டு 12:30 மணிக்கு வந்து சேர்த்தோம். வந்து என்ன பார்த்து ஆப்பரேஷன் பண்ணாங்க. 31ஆம் தேதி பண்ணாங்க. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியாது சார். ஜனவரி 5ஆம் தேதி தினேஷ் சார் வந்து, "நக்கீரன் எப்படி இருக்கிறீங்க இப்போ?" அப்படின்னு என்ன கேட்டாரு. அவரு கேட்கும்போது தான் எனக்கு நினைவே வந்தது. அதுக்கு முன்னாடிலாம் நான் பேசுறேன், எல்லார்கிட்டயும் பேசுறேன். ஆனா எனக்கு நினைவு கிடையாது. இவ்ளோ தூள் தூளா உடைஞ்சுச்சு. சார் உண்மையிலேயே காலையில 7:30 மணிக்கு ஓட்டி இட்டுன்னு போயிட்டு நைட் 8:30 மணிக்கு இட்டுன்னு வந்தாங்க பாருங்க. அவருக்கு எனக்கு கோடான கோடி நன்றி சார். எனக்கு வந்து இந்த கால் வந்து தொடையில இருக்குது. இடுப்பு, தொடை, இந்த இடம் மொத்தம் 4 இடத்துல பிளேட் வச்சிருக்காங்க. இந்த 4 இடத்துலயும் பிளேட் வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டேன். வேதனைப்பட்டேன். பிறப்பிலேயே ஒரு ஹேண்டிகேப்டு, இளம்பிள்ளை வாதம். எனக்கு இருந்தது இந்த ஒரு கால் தான். இந்த ஒரு கால் மட்டும் எனக்கு நல்லா ஆக்கி குடுத்துட்டீங்கன்னா, அது போதும் சார். இப்பவே நல்லா நடக்கிறேன். நல்லா இருக்கு. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்க. இந்த இடம்லாம் வந்து ரொம்ப கொழகொழன்னு ஆயிட்டு, இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் பக்காவா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி, கிட்ட வந்து ஒ ஒ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு சார் வந்து என்ன பார்ப்பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. தினேஷ் சாருக்கு எனக்கு ரொம்ப கடவுள். அவர் மாதிரி ஒரு மனுஷர பார்க்க முடியாதுங்க. எல்லாரும் கடவுள் அவருக்கு அந்த ஆசீர்வாதத்த குடுக்கணும். அவர் நல்லா இருக்கணும். அவர் புள்ள குட்டிங்களும் நல்லா இருக்கணும் சார்.